ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு அத்தனா ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு மாநில திருநங்கைகள் கொள்கை 2025 பற்றி பார்க்கலாம். இந்த கொள்கையை தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் 31/7/2025 அன்னைக்கு வெளியிட்டாங்க. இந்த கொள்கையோட முக்கியமான நோக்கமே திருநங்கைகளுக்கு பரம்பரை உரிமையை பெற்று தரணுங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் கல்வி நிறுவனங்களில் அவங்களுடைய பெயர், பாலினம் போன்றவற்றை அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் மாற்றுறதுக்கும் வழிவகை செய்யப்படும் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காங்க. திருநங்கைகளுக்கும் சொத்துரிமை வழங்கப்படுங்கிற விதத்தில் இந்த வாரிசுரிமை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளும் முயற்சிகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலிசியை சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் வீட்டு வசதி வழங்கும் திட்டங்களில் திருநங்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலிசி சொல்லுது. தான் எந்த பாலினம் அப்படின்னு சொல்லிட்டு உணர முடியாத பசங்களை எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறத உறுதி செய்யும் விதத்தில் ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டை சில திருத்தங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலிசி சொல்லுது. திருநங்கைகளுக்காகவே பிரத்யேகமாக ஒரு ஹெல்ப்லைன் நம்பரும் திருநங்கைகள்ங்கிற ஹெட்டிங் கீழே திருநம்பிகள், இடைப்பாலினத்தவர் போன்ற சொற்களும் இந்த பாலிசி மூலமாக சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.